இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4 Hive databases, tables, views and indexes இந்த மூணும் பார்க்க போறோம். இது வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 4 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து நான் எல்லா queriesம் அடிச்சு வச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் நம்ம இப்போ ஹைவ்ல பண்ணணும். ஹைவ் பிளாட்ஃபார்ம் போகணும்னா நம்ம ஹைவ்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கணும். அது லோட் ஆகி அதை வந்துட்டு ஹைவ்னு உனக்கு வந்து இந்த மாதிரி ஹைவ்னு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து அந்த கமெண்ட்ஸ் queries எல்லாமே நீ வந்து டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்றதுக்கு இதுல வந்து நான் போட்டிருக்க queries வந்து நீ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு இங்க வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்தா பேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்டர்னு கொடுக்கணும். என்டர்னு கொடுத்தா ஓகேன்னு ஆயிடும். அப்போ இப்போ வந்துட்டு உனக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல வந்து ஏதாவது ஃபெயில்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா உனக்கு வந்து எரர் காமிக்குதுன்னு அர்த்தம். வேற ஏதாவது தப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஓகேன்னு வந்ததுன்னா மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஷோ டேட்டாபேசஸ்ன்னு கொடுக்கணும். இது வந்து எதுக்குன்னா டேட்டாபேஸ் வந்துட்டு என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இதுல இருக்குது ஹைவ்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சொல்றதுக்கு. என்டர் கொடுத்தா ஓகேன்னு வந்துடும். திருப்பி என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குன்னா டிஃபால்ட்டா ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அது டிஃபால்ட் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்க யூசர் டிபி டேட்டாபேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் பண்ண போறோம் டேட்டாபேஸை. நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்துட்டு ட்ராப் பண்ண போறோம். ஸோ ட்ராப் டேட்டாபேஸ் நேம் வந்துட்டு டேட்டாபேஸ் இஃப் எக்ஸிஸ்ட் யூசர் டிபி அப்படின்னு கொடுத்தா அந்த யூசர் டிபி டேட்டாபேஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டெலிட் பண்ணி விட்டுரும். என்டர் கொடுத்தா ஓகேன்னு கொடுத்தா போயிடும். நெக்ஸ்ட் ஷோ கொடுத்தீங்கன்னா உனக்கு டிஃபால்ட் டேட்டாபேஸ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்போ டேபிள் எம்ப்ளாயி இஐடி இது வந்துட்டு இது காப்பி பண்ணிக்கணும். இது வந்து கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி. இது வந்து இஐடி வந்துட்டு இன்டீஜரா இருக்கு. காலம் நேம்ஸ் இதெல்லாம் இஐடி காலம் நேம் காலம் நேம் சேலரி காலம் நேம். இஐடி டேட்டா டைப் வந்து இன்டீஜர், நேமோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங், சேலரியோட இன்டீஜர். இது வந்து எதா ஸ்டோர் பண்றோம்னா டெக்ஸ்ட் ஃபைல். இது கண்டிப்பா எழுதணும். திருப்பி லாஸ்ட்ல வந்து செமிகோலன் எல்லா கமாண்டுக்குமே நீ வந்து செமிகோலன் போட்டே ஆகணும். என்று கொடுத்தா ஓகேன்னு வந்துடும். அப்ப டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ரீநேம் டு எம்ப் அப்படின்னு போடுறோம். இது வந்து எதுக்குன்னா ஆல்டர் டேபிள் கமாண்ட் நம்ம யூஸ் பண்றதுக்காக டேபிள் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். டேபிள் நேம் எம்ப்ளாயின்னு இருக்கிறது வந்து இஎம்பின்னு மாத்த போறோம். ஓகேன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து நம்ம வந்து டேபிள் எம்டியா இருக்கு. இப்போ டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் வேல்யூஸ். அப்போ ஒவ்வொரு இதா எடுத்து பேஸ்ட் என்டர் கொடுக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும், நிறைய ரன் ஆகும். நெக்ஸ்ட் அது ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஹைவ்னு வந்து நிற்கும் போதுல நெக்ஸ்ட் இன்சர்ட் query வந்து போடணும். நெக்ஸ்ட் இன்சர்ட் query வந்துட்டு இந்த query. இதுவும் ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து 3 ரோஸும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎன்பி இந்த டேபிள் நேம் கொடுத்தா என்னென்னலாம் இன்சர்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் நமக்கு ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் அணு இன்சர்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் வைஷு இன்சர்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் மாலு இன்சர்ட் பண்ணோம். இதெல்லாம் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் வியூ. நம்ம டேட்டாபேஸ் முடிச்சாச்சு, டேபிள்ஸ் முடிச்சாச்சு. இப்போ வியூஸ் வந்து கிரியேட் வியூ இஎம்பி create view enp underscore 20,000. இது வந்து என்னன்னா create view name as என்ன query போடணுமோ. இப்போ வந்து view வந்து ஒரு எப்படி சொல்றது டெம்பரரி டேபிள் மாதிரி, virtual டேபிள் மாதிரி. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் பாத்துக்கிறதுக்கு, குறிப்பிட்ட இது மட்டும் கண்டிஷன் போட்டு நம்ம அதை பாத்துக்கிறதுக்காக தான் வியூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து கிரியேட் வியூ நேம் as select star from employee என்ன டேபிளோ அந்த டேபிள் இஎம்பி வேர் சேலரி வந்து கிரேட்டர் than 20,000 மேல இருக்கிற சேலரி மட்டும்
மட்டும் அவங்களோட டேட்டாஸ் மட்டும் நம்மளுக்கு வரும். அப்போ வைஷுவும் மாலோட டேட்டா மட்டும் தான் வரும். என்டர் கொடுத்துட்டா ஓகேன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அந்த வியூ வந்து நீ வந்துட்டு பார்க்கணும். அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMT 20,000 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா வைஷுவும் மாலும் மட்டும் தான் வருது. ஏன்னா அணு வந்துட்டு 15,000 தான் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ராப் பண்றதுக்கு வியூவை ட்ராப் பண்றதுக்கு ட்ராப் வியூ EMP _ 20,000 பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா ட்ராப் ஆயிடும். நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார்னு கொடுத்தா உனக்கு வந்து எரர் காமிக்கும், டேபிள் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இது முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். இதோட ஹைவ் இது முடிஞ்சிருச்சு.